ஜெர்மனியில் நார்த் ரைன் வெஸ்ட்பேலிய மாகாண முதல்வருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. இளம் வயதிலேயே உயர் பதவியை பெற்ற ஹென்ரிக் மேலும் பெரிய உயரங்களை எட்ட மனதார வாழ்த்துக்கள் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவு. காங்கிரஸ் மேடையில் தன் தாயை அவமதித்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி வேதனை. பீகாரில் நடைபெற்ற விழாவில் மோடி பேசியதை பார்த்து கண் கலங்கிய மாநில பாஜக தலைவர். பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியிலிருந்து தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா நீக்கம். கட்சி தலைவர்களுக்கு எதிராக பேசியதால் நடவடிக்கை. ஆசிரியர்களை அரசு என்றும் கைவிடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. டெட் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் பேட்டி. எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும். சிட்டி யூனியன் வங்கி ஆண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரியால் தமிழ்நாட்டில் ஜவுளி ஆட்டோமொபைல் துறைகளில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல். அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கன்னத்தை செல்லமாக தட்டி விளையாடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். சென்னையில் நடைபெற்ற சிட்டி யூனியன் வங்கி விழாவில் கலகலப்பு. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச முனையமாக்க மத்திய அரசுடன் இணைந்து நடவடிக்கை. மதுரையில் தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. சென்னை கோவை மாநகராட்சி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு. எஸ்பி வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் தகவல். சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைக்க வலியுறுத்துவீர்களா என்ற கேள்விக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி பதில். அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில் 3 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் தொழிலாளி இறந்ததால் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. குடியிருப்புகளை தாக்கியதுடன் கற்களை வீசியதால் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறை. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடர் கனமழையால் கட்டுக்கடங்காத வெள்ளப்பெருக்கு. குழுப்பொதியில் நிலச்சரிவால் சீட்டுக்கட்டு போல் வீடு சரிந்து விழக்கூடிய பகீர் வீடியோ. டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி சீறிப்பாயும் வெள்ளம். முன்னெச்சரிக்கையாக பாலம் ஒன்றை மூட முடிவு. பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2.5 லட்சமாக உயர்வு. 1300 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான போது துப்பாக்கியால் சுட்ட பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்எல்ஏ. காரில் தப்பிச் சென்ற எம்எல்ஏ ஹர்மித் பதன் மஜ்ராவை தேடக்கூடிய காவலர்கள்.
கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரியில் பாயும் வெள்ளம். ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 43,000 கன அடி நீர் வருவதால் குளிக்கவும் பரிசல் இயக்குவதற்கும் நீடிக்கும் தடை. இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து மிச்சல் ஸ்டார்க் ஓய்வு. ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் கவனம் செலுத்துவதற்கும் முடிவு. கர்நாடகாவின் தர்மஸ்தலா கோவிலில் பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக கூறிய பொய் புகாரை விசாரிக்கிறது அமலாக்கத்துறை. வெளிநாடுகளிலிருந்து தொண்டு நிறுவனங்களுக்கு வந்த சட்டவிரோத பணம் குறித்து விசாரிக்க ஆவணங்களை திரட்டுகிறது. ஜெர்மனியில் நார்த் ரைன் வெஸ்ட் பேலிய மாகாண முதல்வருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. இளம் வயதிலேயே உயர் பதவியை பெற்ற ஹென்ரிக் மேலும் பெரிய உயரங்களை எட்ட மனதார வாழ்த்துக்கள் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவு. காங்கிரஸ் மேடையில் தன் தாயை அவமதித்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி வேதனை. பீகாரில் நடைபெற்ற விழாவில் மோடி பேசியதை பார்த்து கண் கலங்கிய மாநில பாஜக தலைவர். பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியிலிருந்து தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா நீக்கம். கட்சி தலைவர்களுக்கு எதிராக பேசியதால் நடவடிக்கை. ஆசிரியர்களை அரசு என்றும் கைவிடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. டெட் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் பேட்டி. எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும். சிட்டி யூனியன் வங்கி ஆண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரியால் தமிழ்நாட்டில் ஜவுளி ஆட்டோமொபைல் துறைகளில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல். அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கன்னத்தை செல்லமாக தட்டி விளையாடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். சென்னையில் நடைபெற்ற சிட்டி யூனியன் வங்கி விழாவில் கலகலப்பு. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச முனையமாக்க மத்திய அரசுடன் இணைந்து நடவடிக்கை. மதுரையில் தொழில்துறையினருடனான ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. சென்னை கோவை மாநகராட்சி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு. எஸ்பி வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் தகவல். சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைக்க வலியுறுத்துவீர்களா என்ற கேள்விக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி பதில். அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில் 3 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் தொழிலாளி இறந்ததால் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. குடியிருப்புகளை தாக்கியதுடன் கற்களை வீசியதால் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறை. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடர் கனமழையால் கட்டுக்கடங்காத வெள்ளப்பெருக்கு. குழுப்பொதியில் நிலச்சரிவால் சீட்டுக்கட்டு போல் வீடு சரிந்து விழக்கூடிய பகீர் வீடியோ.
டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி சீறிப்பாயும் வெள்ளம். முன்னெச்சரிக்கையாக பாலம் ஒன்றை மூட முடிவு. பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2.5 லட்சமாக உயர்வு. 1300 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான போது துப்பாக்கியால் சுட்ட பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்எல்ஏ. காரில் தப்பிச் சென்ற எம்எல்ஏ ஹர்மித் பதன் மஜ்ராவை தேடக்கூடிய காவலர்கள். கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரியில் பாயும் வெள்ளம். ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 43,000 கன அடி நீர் வருவதால் குளிக்கவும் பரிசல் இயக்குவதற்கும் நீடிக்கும் தடை. இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து மிச்சல் ஸ்டார்க் ஓய்வு. ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் கவனம் செலுத்துவதற்கும் முடிவு. கர்நாடகாவின் தர்மஸ்தலா கோவிலில் பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக கூறிய பொய் புகாரை விசாரிக்கிறது அமலாக்கத்துறை. வெளிநாடுகளிலிருந்து தொண்டு நிறுவனங்களுக்கு வந்த சட்டவிரோத பணம் குறித்து விசாரிக்க ஆவணங்களை திரட்டுகிறது.